ரீசெண்ட் டைம்ல தமிழ் அதிகமா செலிப்ரேட் பண்ண படம் சிறை. இதுல ஹீரோ ஹீரோயினும் ஒரு சில சந்தோஷமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போற மாதிரி காட்டும் போது நார்மலான ஹியூமன் சந்தோஷம் தானே பண்ணும், நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்ற சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ, திஸ் இஸ் சரோஜினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஹீரோ ஜெயில ரொம்ப காலமா இருக்காங்க. ஹீரோயின் அவங்க 5 வருஷமா வந்து பார்த்துட்டு வெளியவே ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. நம்மளோட பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் அன்பிரெடிக்டபிள் டு ஹேப்பன். நான் எதிர்பார்க்காத ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்க போகுது, அதுக்கு என்னோட பிரெயினை நான் தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஹைப்பர் விஜிலன்ஸ் அப்படின்னு சைக்காலஜில சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒரு நடக்க போகுது, நெகட்டிவா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான இன்சிடென்ட்டை எதிர்பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ இதேதான் இந்த மூவிலையும் இருக்கு. நம்ம அவங்க ஹீரோயின் இறந்து போயிருவாங்க, இல்ல அவனுக்கு பெயில் கிடைக்காது, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஒரு ஹோப் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க கிளைமேக்ஸ் வரைக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்காத விஷயம் தான் நடக்க போகுதுன்றதுக்கான ஒரு ஹோப் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அட்ரினலின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் நம்மளோட பிரெயின்ல செக்ரேட் ஆகும். ஸோ தட் இஸ் ஃபார் ஃபியர் ஹார்மோன், பயத்தை கிரியேட் பண்ற ஒரு ஹார்மோன். ஸோ அது கிரியேட் ஆகும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது விட்டுட்டு போக மாட்டோம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த படத்துல என்ன ஆக போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போம், காத்துட்டு நடக்க போகுது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையில எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது ஆக்சுவலாவே அந்த கெட்ட விஷயம் நடக்குது. அவன் ஜெயில விட்டு வெளியே வரல, அந்த ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. இது 2 தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். இது 2மே எதிர்பார்க்காத சமயங்கள்ல வர ஒரு நெகட்டிவான இன்சிடென்ட் ஃபேஸ் பண்றதுக்கும், நான் ஒரு நெகட்டிவான இன்சிடென்ட் எதிர்பார்த்து அதை ஃபேஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்மளோட பெயினோட அளவும் கம்மியாகிறத நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும்.